ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாடி சரவணா ஸ்டோர் தான் நம்ம போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் சில்வர் பாத்திரம்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த துணி கயிறு. அந்த துணியை நம்ம காய போடுவோம்ல, அந்த கயிறுலேயே கம்பி மாடலில் உள்ள கயிறு, அது வந்து நமக்கு நல்லாவே லைஃப் வரும். இப்போ பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் செருப்பு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கடல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இங்கே அதே மாதிரி தாங்க, பிளாஸ்டிக்குன்னு தனி ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக். இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும். இப்போ டஸ்ட்பின் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த மாடலில் எத்தனை கலர் வேரியண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா வகையான என்ன மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நம்ம வாங்க போயிருக்கோமோ அதில் கலர் வேரியண்ட்டும் அத்தனை கலர் வேரியண்ட், குவாலிட்டியும் அதேமாரி நார்மல் ரேஞ்சிலேருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும். அந்த குப்பை வரக்கூடிய முறமாக இருக்கட்டும் பாருங்கள், பேஸ்கெட்டு அதுலேயே ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, ஸ்குவாட் டைப்பு, அந்த பாக்ஸ் மாடலில் வரக்கூடியது, இந்த நம்ம ரைஸ் காய்கறி அதெல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த ஜல்லடை மாதிரி. மக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, மக்கில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ வாளியை பாருங்கள், வாளி மட்டும் எவ்வளோ ஸ்டாக்ஸு, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். அந்த வாளிலையும் எத்தனை கலர் வேரியண்டடு, கலர் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக, ரேட்டு கம்மியிலேருந்து கூடுதல்லேருந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த இடத்துலையாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அப்படி களைஞ்சி எடுத்து கிடக்காம அழகாக நீட்டாக அப்படி இங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்குமே ஒருத்தங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் மாற்றி வச்சாங்கன்னா கூட அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து டக்குன்னு அதை வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீட் பண்ணிடுறாங்க. இப்போவும் குடம் பார்க்குறீங்க, எவ்வளவு கலர் வேரியண்ட் பாருங்கள், எவ்வளோ வகையாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டப்பர்வேர் பாட்டிலாக இருக்கட்டும், டிசைன் அந்த உப்பு தைக்க வேண்டிய பரணி, அது இது எல்லா கலெக்ஷன்ஸுமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டுமே. நான் அப்படி உங்களுக்கு அப்படி லைட்டாக அப்படி காமிச்சிட்டே போகிறேன். ஏன்னா இதுவே 5 லைனுக்கு இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ ஐட்டங்களை வந்து அந்த பாடி சரவணாவில் இருக்குதுங்க. ஒரு ஃப்ளோரில் வந்து நம்ம சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கனாலும் அதுக்கே டைம் ரொம்ப ஆகும். இப்போ தண்ணி நம்ம ஊற்றி வச்சு குடிக்கக்கூடிய ஜக்கு, அதுலேயே எத்தனை வகையான மாடல் பாருங்கள். இது ஒரு வகையான மாடல், அதுக்கு கீழே இன்னொரு மாதிரி, அவ்வளவு கலெக்ஷன்ஸ், அவ்வளவு கலர். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணலாம். எல்லாம் வந்து அவ்வளவு. இப்போ ஒரு விஷயத்துலேயே 4-5 மாடல், அதுலேயும் நிறைய கலர் வேரியண்ட். ஆயில் ஊற்றி வைக்கக்கூடிய என்ன பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கக்கூடிய அந்த மக்கு, எத்தனை வகையான மாடல்னு. இது இந்த பிளாஸ்டிக் டப்பா, இதில் 4 இது வர மாதிரி, 5, 8 பார்ட்ஸ் அப்படி பிரித்து வர மாதிரி. இல்லாட்ட பெரிய சைஸு ஒயிட் கலர் டப்பா, ஏதாவது நம்ம ஃபேன்சி ஐட்டமாக இருக்கலாம், துணி மடித்து வைக்க அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பிளேட் ஐட்டங்கள். அதுலேயும் ஓவல் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, அந்த இது எல்லாமே. இப்போது இது வந்து கேரட் செய்யக்கூடியது, அதுலேயே அத்தனை வகையானது எவ்வளோக்கான ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ சட்டாப்பிலேயே அவ்வளோ வகையான சட்டாப்பு, காய் சிவக்கூடிய அந்த தோல் சிவக்கூடியதுலேயும் அதுலேயும் அத்தனை வகையான மாடல், அவ்வளோ கலர் வேரியண்ட்டில். நமக்கு என்ன மாதிரி கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், அந்த நம்ம முட்டையெல்லாம் கலக்கிறதுக்கு அந்த அது எல்லாமே என்ன பாருங்கள். கேக்குக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு கப்பு. இன்னொன்று என்னென்னா, அந்த கேக் செய்யக்கூடியது, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே. வேறு அந்த செக்ஷனில் போனால் நம்ம கேக்கு, ஐஸ்கிரீமு, ஓடிஜிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாகவே, அந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. என்னென்ன பொருள்லாம் வாங்கணுமோ, சில கடைகளில் நம்ம போனோம்னா கேக் செய்யறதுக்கு இது எங்கே இருக்குது, இந்த மோல்டு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, நம்ம இது தனித்தனியாக இந்த மோல்டு கேட்டாங்கன்னா அடுத்து இது கேட்பாங்க, இது கேட்டாங்கன்னா அது கேட்பாங்கன்னு அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படணும். கரெக்டாக ஆர்டர் படி அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே நம்ம அலைய வேண்டிய அவசியமே வராது. இப்போ ஓடிஜிக்கு தேவையான பொருள் அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நமக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஹேங்கரில் இப்போ கேஸ் லைட்ரு மட்டுமே இங்கேருந்து அங்கே வரைக்கும் நார்மல் ரேட்லேருந்து 15 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ்லேருந்து 25லேருந்து 75லேருந்து 100 200 300 வரைக்குமே கேஸ் லைட்ரு மட்டுமே அவ்வளோ வெரைட்டியான மாடல்ஸ் இந்த பக்கம் நான் காணிக்கிறேன். இது ஜல்லடை, இந்த பாருங்கள் கேஸ் லைட்ரு எவ்வளோ வகையான, அது 3 ரூபா. கலர் வேரியண்ட்டும் இருக்குது, சில்வரில் கைப்பிடி வச்சது, கலர் வச்சது, ரேட்டு கம்மி, ரேட்டு கூடுதல், அதுலேயும் 4 இப்படி பாருங்கள் இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்னது பெருசு, அதுலேயும் கத்திரியிலே எத்தனை வகையான மாடல் இருக்கோ என்ன பாருங்கள், அவ்வளோ வெரைட்டிஸுமே. அது ஒரு 4 ரூபா. அப்படி கரெக்டாக ஹேங் பண்ணி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அழகாக ஹேங் பண்ணி நீட்டாக இருக்குது. இப்போ ஸ்பூன்னு பார்த்தாச்சுன்னா இடுக்கி, நம்ம வந்து கிச்சனில் வந்து அந்த பாத்திரம்லாம் தூக்கிறதுக்கு இடுக்கி வச்சு தூக்குவாங்கள்ல, அதுலேயும் இவ்வளோ வகையான மாடல் இடுக்கிலாம் இருக்கான்னு நாங்கள் இப்போ தான் பார்த்துருக்கோம். நான் ஒரு 2 மாடல் இடுக்கி தான் பார்த்துருக்கேன். இதில் இத்தனை வகையான இடுக்கி மாடல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கூடுனது, இந்த பெரிய சைஸு கைப்பிடி உள்ள மாதிரி ஸ்பூன் ஐட்டங்கள், பெரிய சைஸு கப்புலாம் இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஹேண்டு புடி இருக்கிற மாதிரி கப்பு வகைகள், இதெல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க. இந்த கப்புலாம் எத்தனை கலர் வேரியண்ட்டில் இருக்குது பாருங்கள், பிங்கு, ப்ளூவு, இது ஃபுல்லாக சில்வரில் நார்மல் கப்பு மாதிரி, இந்த ஸ்ட்ரா வச்சு வர்றது மாதிரி கப்பு மட்டும் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் நடந்து போய்கிட்டே தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் பாருங்கள், இந்த கப்பு மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கலர் வேரியண்ட் பாருங்கள், டிசைன் பாருங்கள், இப்படி அங்கே வரைக்கும் கப்பு மட்டும் அவ்வளோ அழகாக. கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாம் ஸ்பூனு, இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஸ்பூன், நம்ம டேபிள் ஸ்பூனு, நீளம் கூடுதல் கம்மி, கட்டை, ரேட்டு கூடுதல் ரேட்டு கம்மி, வெயிட்டு கூடுனது வெயிட்டு கம்மியானதுன்னு அவ்வளோ கலர் வேரியண்ட்டில் அவ்வளோ வச்சுருக்காங்க. பார்த்துட்டே வாங்க, எவ்வளவு ஐட்டங்கள் நம்ம கிச்சனுக்கு என்னென்ன ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்காமல் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு இது இந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 டே கூட ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது பாடி சரவணாவை. மற்றபடி குக்கர் ஐட்டங்கள்லாம் சரி, ரேட்டு கூடின ஐட்டங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள். இந்த மாதிரி டேபிளில் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே மூடி போட்ட பாத்திரம். இது பாட்டில் கலெக்ஷன், ரேட்டு கூடுனதுலேருந்து குறைஞ்சது வரைக்கும் எல்லா கலர் வேரியண்ட்டும் எப்படி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாட்டில் தாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாட்டிலு இந்த 2 ரோனா அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதுதான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் மூடி போட்டதில் சின்னது பெருசு அப்படின்னு சில்வர் பாக்ஸ் வருது. பாட்டில் எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள், லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதுதான். இந்த சைடு சில்வர் கேப் போட்டு மூடி போட்டு வரக்கூடிய பாத்திரம்லாம் இது. யாராவது நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி செப்பல், இந்த சில்வர் ஐட்டங்கள், பாத்திரம் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 டே கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நல்லாவே நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீட்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ இந்த ஃப்ளோர் வந்து இந்த பாத்திரத்துக்கு சில்வருக்குன்னு ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அதுதான். ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால நிறைய வெரைட்டியான்ஸ் இப்போ இந்த செம்பு மாதிரி உள்ளதில் இதில் எத்தனை வகையான மாடல் பார்க்கலான்னா பார்த்துக்கிட்டே போகலாங்க. கப்புன்னு பார்த்தாலும் கப்பில் இத்தனை வெரைட்டி கப்பு இருக்கா அப்படிங்கிறதே நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு மாடலும். இதெல்லாம் அந்த சைடு ஃபுல்லாக குக்கரு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த செக்ஷனுக்கு நான் போகலை, ஏன்னா குக்கரு கம்பைன் ஐட்டம் அந்த ஐட்டம் அதெல்லாம் சேர்ந்து எல்லாமே அப்புறம் வந்து பித்தளை ஐட்டங்கள், பித்தளை சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுவும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இந்த விளக்குக்கு வைக்கிறது மாதிரி உள்ள ஐட்டங்கள்லேயும் அவ்வளோ வகையாக பித்தளை ஐட்டங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. குக்கர் எல்லா வகையான கம்பெனி ஐட்டம். இது பாருங்கள், இந்த செக்ஷனுக்குள்ளே போகிறேன். பிளேட்டு, நம்ம கிஃப்ட் பண்ணக்கூடிய பிளேட்டுலாம் எவ்வளோ காண வச்சுருக்காங்க பாருங்கள்.
அந்த சைட்லேருந்து லாஸ்ட் எண்டு அங்கே அந்த லைட்டு முடிகிறது வரைக்கும் பாத்திரம் தான். நான் முதல்ல காமிச்சது வேறு செக்ஷன் பிளாஸ்டிக் ஐட்டம். அப்புறம் சில்வர் ஐட்டத்துலேயும் இந்த பாக்ஸ் போட்டு இது வந்து இந்த பானை, இந்த பிரியாணி தவா, அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்கள், அப்புறம் ஹோட்டல்லாம் சமைக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் பித்தளை ஐட்டம் எல்லாமே மொத்தத்தில் இருக்குங்க. நம்ம எது கேட்டாலுமே எவ்வளோ மாடல்லையும் எவ்வளோ கலர் வேரியண்ட்லேயும் நல்ல குவாலிட்டியும் ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பார்த்து பார்த்து வாங்கணுன்னா நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு எல்லா வெரைட்டிலையும் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பித்தளை தான். செம்பு ஐட்டமாக இருக்கட்டும், விளக்கு ஐட்டமாக இருக்கட்டும், பானை ஐட்டமாக இருக்கட்டும், போனி ஐட்டமாக இருக்கட்டும், சில்வர் குடமாக இருக்கட்டும், என்னென்னலாம் நமக்கு வந்து ஒரு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள், சாமிக்கிட்ட வைக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் இந்த மாதிரி சில்வர் ஸ்டாண்டு, அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டாண்டு, இந்த இட்லி குக்கர்லேயே அத்தனை வகையான மாடலு. இப்போ நம்ம சில்வரில் அந்த ட்ரே பார்த்தோம், அதிலே இதில் வந்து கலர் வச்சு இரும்பில் வரக்கூடிய ட்ரே, அதே இது பிளாஸ்டிக்கில் வரக்கூடியது, சில்வரில் வரக்கூடியது அப்படின்னு அதுலேயே அத்தனை மாடல், அத்தனை வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த செக்ஷன் இந்த சைடும் இருக்குது பாருங்கள். பாதி தான் என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த கேக் ட்ரே பாருங்கள், கேக் ட்ரே ஃபஸ்ட்டு கேக் ட்ரே தான் இருந்தது, பெரிய சைஸு. இந்த ஸ்குவாட் டைப்பில் வரும்ல, இவங்க கை வச்சு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிரியாணி தவா. சின்னது பெருசு, ஹோட்டலுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸு, அந்த மாதிரி இங்கேருந்து அதுக்குள்ளே உள்ள அது சின்ன சின்ன சைஸும் போட்டு வச்சுருக்காங்க. ரேட்டு நல்ல கனமாக இருக்குது. நான் தூக்கி பார்த்தேன், நல்ல வெயிட்டு நல்ல கனமாக இருந்தால் தான் நம்ம பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்லாவே தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் சூப்பருங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. அவங்ககிட்ட கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. நம்ம பொறுமையாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கலாம். மொத்தத்தில் என்ன பாருங்கள், தவாவில் இது எல்லாமே வெயிட்டுக்குள்ள தவாவாக இருக்குது. லைஃப் வரும்னு சொல்லுவாங்க தவா. அந்த மாதிரி வெயிட்டாக அலுமினியத்தில் எடுக்கும்போது சில்வர் அலுமினியம் எல்லாமே மிக்சரில் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து ஒரு பெரிய சைஸ் தவா வரைக்கும் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த உருளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது பெரிய சைஸ் உருளி. அவங்க வந்து பிரியாணி தவாவுக்கு அந்த மாதிரி எடுக்கிறது, கிண்டி கொடுக்கறதோட இது விரிஞ்சு இருக்கும்போது கிண்டி கொடுக்கறதுக்கு பிரியாணிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இது ஒரு கிலோவுக்கு மேலே பிரியாணி பண்ணலாம். இங்கேருந்து அந்த சைடு வரைக்கும் இந்த தவா ஐட்டங்கள், அந்த சீஞ்சட்டின்னு சொல்லுவாங்களா தவா, அப்புறம் அது பெரிய உருளி, அந்த பிரியாணி தவா, அந்த மாதிரிலாம் நல்லா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ. அப்புறம் ஹோட்டலுக்கு தேவையான அந்த கேஸ் ஸ்டவ்வு, நம்ம வெக்கேஷன்லாம் நம்ம காரில் வச்சு கொண்டு போக மாதிரி உள்ள கேஸ் ஸ்டவ், அந்த மாதிரி ஐட்டங்களும் எல்லாமே இருந்ததுங்க. அப்புறம் அலுமினியம் செக்ஷன் அடுத்த லாஸ்ட் எண்டு. நான் பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் தான் நான் சொன்னேன். ஹோட்டலுக்கு தேவையான அந்த கேஸு, அந்த மாதிரி ட்ரேயு, அது எல்லாமே வந்து அந்த ஹோட்டலுக்கு தேவையான பெரிய சைஸு இட்லி குண்டா அது எல்லாமே இருந்ததுங்க. சின்ன சைஸு பால் பாத்திரத்துலேருந்து அதில் பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. பெரிய தவா என்ன இருக்குது பாருங்கள், பிரியாணி தவா. இதெல்லாம் ஹோட்டலுக்கு தேவையான அளவுக்குள்ள அந்த பெரிய சைஸும் கூட வச்சுருந்தாங்கங்க. சின்ன சைஸ் இட்லி குட்டுவத்துலேருந்து ஹோட்டலுக்கு தேவையான அளவுக்குள்ள பெரிய இட்லி குட்டுவம், பெரிய சைஸ் அலுமினிய பானை, சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா வெரைட்டியான அலுமினியம் ஐட்டமும், சில்வர் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் பாடி சரவணாக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாடி சரவணாக்கு வந்தீங்கன்னா A to Z வாங்கிடலாம். செப்பலும் அதே மாதிரி இருக்குது. பாத்திரத்தை வந்து பார்த்தா அதுவும் அப்படி இருக்குது. மொத்தத்தில் காசு மட்டும்தான் இருந்துச்சுன்னு உண்டுமானா நம்ம அவ்வளவு மாடலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டு நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கலாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுட் கோர்ட் தனி வீடியோவை நான் போடுறேன். இதை வந்து செப்பல் நாங்கள் கலெக்ஷன்ஸ் தேடி எடுக்கக்குள்ளே டயர்ட் ஆகிட்டோம். அப்புறம் சில்வர் கலெக்ஷன்லேயுமே நான் பாதி தான் உங்களுக்கு நான் காணிச்சிருக்கேன். அப்போது நீ எவ்வளவு சில்வர் கலெக்ஷன்ஸ் வாளிலேயே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் சும்மா வீடியோவை அப்படி சும்மா ரேண்டமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ நான் உண்மையாக ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு காணிச்சு எடுக்கணுன்னா 2 நாள் இல்லை 3 நாள் ஆகுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அவ்வளவு சில்வரு, அலுமினியம், இந்த பித்தளை ஐட்டம், சில்வர் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், நமக்கு கிச்சனுக்கு தேவையான அத்தனை வகையான ஓடிஜிக்கு தேவையானது, ஓவனுக்கு தேவையானது எல்லா வகையான ஐட்டங்களும் நிறைய கலெக்ஷன், நிறைய கலர் வேரியண்ட்டில் இருக்குது.
நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உள்ள ஒர்த்தான பாடி சரவணா நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, டேக் கேர்.